அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓர் அறிமுகம். திருக்குர்ஆன் என்பது ஏக இறைவனாம் அல்லாஹ்விடமிருந்து வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இறுதி இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப் பெற்ற இறைவேதமாகும். இதுவே இறுதி வேதமும் கூட. இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் கிபி 570ஆம் ஆண்டு பிறந்து மதீனாவில் கிபி 632ஆம் ஆண்டு தமது 63வது அகவையில் மறைந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களுக்கும் வழிகாட்டும் இறை தூதராக இருந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் வழங்கிய வேதமே குர்ஆன். குர்ஆன் என்னும் சொல்லுக்கு ஓதப்படுவது அல்லது தொகுக்கப் பெற்றது என்று பொருள். எழுதவோ வாசிக்கவோ அறிந்திராத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து வசனங்களை கொண்டு வந்து ஓதிக் காட்டுவார். அவற்றை அப்படியே மனனமிட்டு கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஓதிக் காட்ட தோழர்கள் பதிவு செய்து பாதுகாத்து வந்தார்கள். பின்னர் அவை தொகுக்கப் பெற்று முழு வடிவம் பெற்றது. நபி அவர்கள் தமது 41வது வயதில் மக்கா அருகில் ஹிரா என்னும் குகையில் தங்கியிருந்த போது குர்ஆனில் சில வசனங்கள் ஆரம்பமாக அருளப் பெற்றன. அதையடுத்து முஹம்மது அவர்கள் நபியாக இறைத்தூதராக பொறுப்பேற்றார்கள். அப்போதிருந்து அவர்கள் மறையும் வரை 23 ஆண்டு காலம் சிறிது சிறிதாக குர்ஆன் அருளப் பெற்று நிறைவடைந்தது. அரபி மொழியில் அருளப் பெற்ற குர்ஆன் அரபுகளுக்கு மட்டுமன்றி அனைத்து உலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான உலகமறையாகும். ஆக இந்த குர்ஆன் இறைவன் அருளிய வேதமே தவிர முஹம்மது நபி எழுதிய நூல் அன்று. திருக்குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் சூரா உள்ளன. அவற்றில் 86 அல்லது 88 அத்தியாயங்கள் மக்காவில் அருளப் பெற்றவை. இவை மக்கி ஆகும். அதாவது குர்ஆன் அருளப் பெறத் துவங்கி 13 ஆண்டுகள் மக்காவில் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மதீனாவுக்கு நாடு துறந்து செல்வதற்கு முன்பு அருளப் பெற்றவை. 28 அல்லது 26 அத்தியாயங்கள் மதீனாவில் அருளப் பெற்றவை. இவை மதனி ஆகும். அதாவது நபி அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகளில் அருளப் பெற்றவை. ஆக மக்கி என்பது நபி அவர்களின் மக்கா வாழ்க்கையையும் மதனி என்பது மதீனா வாழ்க்கையுமே குறிக்கும். அந்த நகரங்களில் இருக்கும்போதே அருளப் பெற்றவை என எண்ணலாகாது. நகரத்திற்கு வெளியே இருக்கும்போதே சில அத்தியாயங்கள் அருளப்பட்டதும் உண்டு. இவை 30 பாகங்களாகவும் 540 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. குர்ஆனில் மொத்தம் 6666 வசனங்கள் ஆயத் உள்ளன. 86,430 வார்த்தைகளும் 10,27,000 எழுத்துக்களும் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன. அடையாள குறியீடுகளில் ஃபத்ஹா அகரம் 4,53,843, கஸ்ரு இகரம் 39,582, லம்மு உகரம் 8,804, புள்ளிகள் நுக்தா 1,05,684, மத்து நீட்டல் குறி 1,771, சத்து அழுத்தல் குறி 1,274 ஆகியவை குர்ஆனில் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது.